லெட்டர் பேடு கட்சி வச்சிருக்கிற அந்த தலைவர், செயலாளர் கூட இந்த மாரி வார்த்தைகள அவசரப்பட்டு விட்டுருக்க மாட்டாங்க. அப்ப எடப்பாடிக்கு யார் அட்வைஸ் பண்றா? எனக்கு நான் ஆதங்கத்தோட கேட்கிறேன். அவர் கௌரவப்படுத்தப்படணும், கௌரவமா இருக்கணுங்கிற அந்த ஆதங்கத்துல நான் இதெல்லாம் சொல்றேன் நானு. ஒரு கட்சி தலைவர் அவ்வளவு பெரிய பொய்ய அல்லது உண்மைக்கு மாறான தகவல போய் சொல்லலாமா? நாங்க எப்ப சொன்னோம்னு? பிரேமலதா அந்த கடிதத்தை வெளியிட்டிருப்பாரு. அதுல வருஷம் போடலைங்கிறனால வெட்கப்பட்டுட்டு வெளியிடாம இருக்கிறாரு. சரிதானா? நாங்க ஒரு ராஜ்யசபா தருவோம்னு சொன்னது நிஜம். ஆனா எப்பன்னு சொன்னோமான்னு கேட்டிருக்கணும் எடப்பாடி. நாங்க எப்ப சொன்னோம்னு மொட்டையா கேட்டு போயிட்டாரு. அப்போ நேத்து என்ன பண்ணிருக்கணும்? சுதீஷ கூப்பிட்டு பேசுறீங்க, ஏதோ நடந்திருக்கு, கன்வின்ஸ் ஆகலைங்கிறது பிரேமலதா பிரஸ் மீட்ல தெரியுது. அப்ப இந்த அறிக்கையை மடிச்சு உள்ள வச்சிருக்கணும். 2வது அறிக்கையை கூடன்னு முனுசாமி கேட்கிறார், வேலுமணி நீட்டுறார், வாசிக்கிறார். அதிமுக, தேமுதிக கூட்டணி தொடர்கிறது என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம், இல்ல மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம், ஏதோ ஒரு வார்த்தை இருக்கு அதுல. ராஜ்யசபா தேர்தல் அடுத்த 2026 நடக்கிறதுல ஒரு சீட்டு தர்றோம் அப்படி அறிவிக்கிற போது யாரு சார் இருக்கணும் அந்த மேடையில? தேமுதிக சார்பா யாராவது ஒரு பிரதிநிதியை வச்சுக்கிட்டு தான் கூட்டணி தொடர்கிறதுன்னு சொல்லணும். இல்ல முதல் நாள் சுதீஷ் வந்தார், அவரை வச்சுக்கிட்டாவது அதை வெளியிட்டு இருக்கணும். வேலுமணியை வச்சு, முனுசாமியை வச்சு, இல்லாம முக்கியமான முடிவு எடுக்கிறோம், ஒரு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, நீங்களும் வருத்தத்துல இருந்தீங்க, அந்த வருத்தத்தை எல்லாம் போக்குற மாதிரி வாங்க, நீங்களே வாங்கன்னு பிரேமலதா வர வச்சு எடப்பாடி பிரேமலதா சேர்ந்து அந்த அறிக்கை அப்படி காமிச்சிருக்கணும்.